ஹலோ, குட் மார்னிங், பிரைஸ் லார்ட். இன்றைக்கும் இந்த புதிய நாள் உங்களை பார்க்க ரொம்ப சந்தோஷம். தேவன் நல்லவர், பெரியவர், பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்கிறார். ஒரு விஷயம் ஆண்டவர் பற்றி என்னென்னா, அவர் பெரிய காரியங்களை செய்கிறார், நன்மையான காரியங்களை செய்கிறார், அற்புதங்களை செய்கிறார், எல்லாமே உண்மைதான். ஆனால் அதற்கு மேலாக ஆண்டவர் எப்படி நம்ம பார்க்கணும்னா, அவர் நல்லவராக இருக்கிறார், அதனால் நன்மையான காரியங்களை செய்கிறார். பெரியவராக இருக்கிறார், அதனால் பெரிய காரியங்களை செய்கிறார். இதுதான் ஆண்டவருடைய தன்மை. அப்போ அந்த தன்மையை நாம் பிடித்து கொள்ள வேண்டும். காரியங்களுக்காக தேவனை நாம் துதிக்கக்கூடாது, ஆராதிக்கக்கூடாது. அவர் யாராக இருக்கிறார் என்பதற்காக அவரை நாம் பிடித்து கொள்ள வேண்டும், நம்ப வேண்டும். அதுதான் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான சரியான நம்பிக்கையாக இருக்கிறது. அப்போ கடந்த 3 நாட்களாக தேவனுடைய மாறாத தன்மையை பற்றி பார்த்துட்டு வந்தோம். தேவனுடைய வாக்குத்தத்தம் மாறாதது, தேவனுடைய நோக்கம் மாறாதது, தேவனுடைய சுபாவம் மாறாதது. இப்படி தேவனை பற்றின காரியங்களை பார்த்தோம். இன்றைக்கு மனிதனை பற்றிய ஒரு காரியத்தை நம்ம பார்க்கலாம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கு. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அப்போ ஒரு மனுஷன் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கும் பொழுது அவன் புதிய சிருஷ்டியாக, புதிய மனுஷனாக இருக்கிறான். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, மாறி போயின அப்படின்னு அர்த்தம். அப்போ தேவனுடைய தன்மை என்னன்னா, மாறாதது தான் தேவனுடைய தன்மை. மனிதனுடைய தன்மை என்னதுன்னா, மாறுகிறது தான் மனிதனுடைய தன்மை. அப்போ 3 நாட்களாக தேவனுடைய வாக்குத்தத்தம் மாறாது, நோக்கம் மாறாது, அவருடைய சுபாவம் மாறாது அப்படின்றத பார்த்தோம். அப்போ தேவனுடைய மக்கள், தேவனுக்குள்ள இருக்கிற மனிதன் மாற முடியும், மாற வேண்டும். அதுதான் ஆண்டவர் இந்த வசனத்தில் சொல்லுகிறார். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, மாறாமல் இருப்பது, மாறாதது தேவனுடைய தன்மை, மாறுகிறது மனிதனுடைய தன்மை. அப்போ மனிதனுடைய தன்மைக்கு ஏற்றவாறு அவனுக்காக தேவன் எல்லாவற்றையும் செய்கிறார். இப்போ என்னைய ஒரு மனுஷனாக எடுத்துட்டிங்கன்னா, நான் மாறிக்கொண்டே இருப்பேன்றது தான் நிஜம், அதுதான் உண்மை. அப்போ அதை பயன்படுத்தி எப்படி நல்ல விதத்தில் மாற்றுவதுன்னு தான் தேவன் தம்முடைய வார்த்தை, நோக்கம், திட்டம் எல்லாவற்றையும் கொடுக்கிறார். தேவன் மாற மாட்டார், அவருடைய வார்த்தை மாறாதது, அதனால் நானும் எப்போவுமே மாற மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. நான் மாறிக்கொண்டே இருப்பேன், தேவன் எப்படி இருக்கிறாரோ அப்படி நான் மாறிக்கொண்டே இருப்பேன் என்று சொல்கிற முடிவு தான் மனிதனுக்கு இருக்கிற தன்மை. அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். எப்பெல்லாம் பைபிள் படிக்கிறோமோ, வசனத்தை படிக்கிறோமோ, நம்ம தேவனுடைய பண்புகளையும் குணத்தையும் பற்றி தெரிந்து கொள்கிறோம். அப்போ என்ன பண்ணணும்னா, தேவன் அன்புள்ளவர் அப்படின்ற வசனத்தை படிக்கும் பொழுது அந்த அன்பை போல நான் மாறுவேன் அப்படின்ற அந்த மாறுகிற தன்மையை நாம் பயன்படுத்த வேண்டும். தேவன் இரக்கமுள்ளவர் அப்படின்னு சொல்லும் பொழுது அவருடைய இரக்கத்தின்படி, இரக்கத்திற்கு இணையாக நான் மாறிக்கொள்வேன் அப்படின்னு சொல்லணும். தேவனுடைய பொறுமையை பற்றி படிக்கும் பொழுது அந்த பொறுமை மாதிரி நான் மாறுவேன். தேவனுடைய சாந்த குணத்தை படிக்கும் பொழுது அதை போல நான் மாறிக்கொள்வேன் அப்படின்றதான் மனிதனுடைய தன்மை. இயேசு அமைதியாக இருந்தார், கீழ்ப்படிந்திருந்தார். இப்படி பல காரியங்களை நம்ம படிக்கிறோம். அப்போ படிக்க படிக்க நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, நம்ம அந்த மாதிரி மாறணும். இயேசுவை போல, வசனத்தை போல, அவருடைய திட்டத்தை போல, நோக்கத்தை போல நம்ம மாற்றிக்கொண்டே இருக்கிறது தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேலை. அதுதான் நம்முடைய தன்மை அப்படின்றத புரிந்து கொண்டு மாறிக்கொண்டே இருக்க வேண்டும். உங்கள் விசுவாசத்தையும் உங்கள் நம்பிக்கையும் மாறாதவர் மேல் வைக்கும் பொழுது உங்களால் மாற முடியும். இந்த உலகத்தில் எப்பேற்பட்ட கடினமான மனிதனாக இருந்தாலும் மாற முடியும். எப்போனா, மாறாதவர் யாருன்னு பார்த்து, அவருடைய வார்த்தை என்ன சொல்லுதுன்னு பார்த்து, அதன் மேலே நம்பிக்கையை வைக்கும் பொழுது அந்த வார்த்தை நம்மை மாற்றுவதற்கு உதவி செய்யும். பொதுவாக உலகத்தில் சொல்லுவாங்க, பச்சோந்தி மாதிரி இருக்கிறான், பச்சோந்தியை போல மாறிக்கொண்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த பச்சோந்தியை படைச்சதே ஆண்டவர் தான். எப்படி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது அது தன்னுடைய கலரை மாற்றிட்டே இருக்குதோ, அது பெரிய அற்புதம். ஆண்டவர் படைத்த ஒரு பயங்கரமான ஒரு சிருஷ்டி, படைப்பு. நாமும் அதே போல மாறிக்கொண்டே இருக்க வேண்டும். தேவ வசனம் என்ன சொல்லுகிறதோ, வார்த்தை என்ன சொல்லுகிறதோ, ஆவியானவர் என்ன பேசுகிறாரோ, சபையில் நம்மளுக்கு என்ன போதிக்கப்படுகிறதோ அதெல்லாம் கேட்க கேட்க பச்சோந்தியை போல நம்ம மாறிக்கொண்டே இருக்க வேண்டும். இந்த உலகம் எல்லாவற்றையும் நெகட்டிவாக தான் பேசும், நெகட்டிவாக தான் நம்மளுக்கு இம்ப்ளை பண்ணும், நம்முடைய மனதில் திணிக்கும். பச்சோந்தி அப்படின்னாலே அது ஒரு நெகட்டிவான ஒரு விஷயத்திற்காக தான் சொல்கிறாங்க அப்படின்றத நம்மளுக்கு புரிஞ்சுக்கொள்கிறோம். ஆனால் தேவனுடைய படைப்பில் எல்லாமே நன்மைக்காக தான் படைச்சிருக்கிறார், நிறைவாக தான் படைச்சிருக்கிறார். அப்படி பார்க்கும் பொழுது, வசனத்தின் அடிப்படையில் தேவனுடைய கண்களை கொண்டு பார்க்கும் பொழுது நாம் மாற முடியும், மாற வேண்டும். அதுதான் மனிதனுடைய, மக்களுடைய தன்மை. அந்த தன்மையை நாம் பயன்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். வசனத்தை படித்து பயன்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். இன்றைக்கு நீங்களும் நானும் மாறுவதற்கு ஒரு நல்ல நாள் அன்று கொடுத்திருக்கிறார். மறுரூப காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், மாற்றத்தின் காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நினைவில் வச்சுக்கோங்க, நீங்களும் நானும் மாறும் பொழுது, மறுரூபம் ஆகும் பொழுது தான் நம்முடைய குடும்பம், சூழ்நிலை, நம்ம பிரச்சனைகள் எல்லாமே மறுரூபமாகவும் மாறும். அது வரைக்கும் எந்த மாற்றத்தையும் நம்மளால் பார்க்க முடியாது. ஆகவே முதல் மாற்றத்தை பார்க்க வேண்டிய இடமே இந்த மனிதன், அந்த மனிதன் தான். ஸோ ஒவ்வொரு மனிதனும் நாம் மாறிக்கொண்டே இருக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய தன்மை. மாறாதது தேவனுடைய தன்மை, மாறுகிறது மனிதனுடைய தன்மை. இன்றைக்கும் மாறுவோம், மறுரூபமாகவும் தேவனுடைய வார்த்தையின்படி நம்மை நடத்தும் பொழுது தேவன் சிறந்த காரியங்களை பார்ப்பதற்கு இன்றைக்கு உதவி செய்வார். God bless you all.